Praise the Lord Jesus Christ. Encouraged by Holy Spirit இந்த சீரீஸ்ல உங்களை நான் வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். எபேசியர் 1வது அதிகாரம் 12வது வசனம் 12வது வசனம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆமீன். பவுல் சொல்றாரு, பிதாவுடைய சித்தத்தின்படி ஆலோசனைக்கு தக்கதாக அவருடைய ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் முன்குறிக்கப்பட்டு அப்போஸ்தலராக ஊழியர்கள் நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோமா. இது எப்படி நடந்தது? ஆவியானவர்னால நடந்தது. ஆவியானவர் உணர்த்துவார். ஆவியானவர் வருங்காரியத்தை குறித்து அவங்களோட பேசுவார். ஏசப்பா சித்தம் என்ன, பிதாவின் சித்தம் என்ன, இதெல்லாம் ஆவியானவர் அவங்களுக்கு சொல்ல. அததான் அவர் சொல்றாரு, தமது சித்தத்தின்படி, யாரோட? பிதாவுடைய சித்தத்தின்படி ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தை, எல்லாத்தையும் நடப்பிக்கிற பிதாவுடைய தீர்மானத்தின்படி நாங்க முன்குறிக்கப்பட்டிருக்கோம். என்னவா? சீஷர்களா, அப்போஸ்தலர்களா, ஊழியர்களா முன்குறிக்கப்பட்டிருக்கோம். அது எதுக்காக? கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்படும். இதே வாக்குத்தத்தம் தான் ஆண்டவர் நமக்கும் கொடுத்திருக்காரு. சோ அவருக்குள்ள நடப்பிக்கிற அவர்களுக்குள்ள கிரியை நடப்பிக்க ஆவியானவர் நமக்குள்ளே நடப்பிக்க வாஞ்சியோடு இருக்கார். தாகம் உள்ள மேல் யாவர் மேல் ஊற்றுவேன். சோ பிதாவோட சித்தம் இதுதான். இயேசுவோட நாமம் உயர்த்தப்படணும். அவரோட அனாதி தீர்மானத்தின்படி நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக முன்குறிக்கப்பட்டவர்கள். என்னவா? அவர்களுக்காக கிறிஸ்துவுக்குள் முன்குறிக்கப்பட்டு அவருடைய சுதந்திரமாகும்படி நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அவர் சுதந்திரமாகிறதுக்கு நம்மளுக்கு உதவி செஞ்சவர் யாரு? நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறவர் யாரு? ஆவியானவர். சோ அப்படிப்பட்ட ஆவியானவர் துக்கப்படுத்தாதபடிக்கு அனுதினமும் பிதாவுடைய சித்தத்தின் என்னன்னு தெரிந்து கொண்டு செய்ய அவரோட சுதந்திரம் ஒரு நாள் ஆனா போறாதுங்க. தினம் 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 இட்ஸ் a process. ஓகேவா? கண்டினியூஸ் ப்ராசஸ் until we go to heaven. ஓகேவா? சோ அது வரைக்கும் ஆவியானவரோடு கூட உறவாடி ஒவ்வொரு நாளும், ஏன்னா இடையில விடுறதுக்கு எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் இருக்கு, எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. அப்ப ஆவியானவரோடு உறவாடி பிதாவுடைய சித்தம் என்ன, எங்களை முன்குறித்தார், எதற்காக முன்குறித்தார், அந்த ஓட்டத்தை நல்லபடியா ஓடி முடிக்க ஆவியானவர் உதவி வேணும். அவரோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொண்டு தெரிந்து கொண்டு நம்ம கிறிஸ்துவின் சுதந்திரமாகும்படி நம்மள அர்ப்பணிப்போம். ஆமீன். இதுல என் வாழ்க்கையில நடந்ததுன்னு பார்த்தாக்க தினமே சொல்லலாம். நான் சொல்லுவேன், தினமே ஆவியானவர் சின்ன விஷயமாகட்டும் பெரிய விஷயமாகட்டும், சிலப்ப எழுந்து என்னால ஜெபிக்க முடியல அப்படிங்கறச்சு, சிலப்ப என்னால வேதம் வாசிக்க முடியலங்கச்சு, ஆவியானவர் வேதம் வாசிக்க சொல்றது என்னாலும் சில பலகீனமான நேரத்திலயோ இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் நான் அது கீழ்ப்படியாம இருக்கிறச்சு அன்னைக்கு தேவ பிரசனத்தை என்னால உணர முடியாது. அப்ப இந்த இடத்துல போட்டிருக்காருல்ல, கிறிஸ்துவுக்குள் அவரோட சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்படும். அவரோட சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளணும். அவர் சுதந்திரம்னா அவரோட பிள்ளைங்க, நம்ம அவரோட இன்ஹெரிட்டன்ஸ். சோ அதெல்லாம் அந்த நேரத்துக்கு என்னால உணர முடியாது. ஒரு ஏதோ எனக்கும் தேவனுக்கும் ஒரு தூரமான ஒரு கேப் வந்துட்ட மாதிரிலாம் ஃபீல் பண்ணிருக்கேன். பல நாட்கள் பண்ணிருக்கேன். நானும் மனுஷி தவறு செஞ்சிருக்கேன். ஆனா திருப்பி அதே தவறு செஞ்சிடாதபடிக்கு ஆவியானவர் என்னை பலப்படுத்தி என்னை பாதுகாத்து வர அவர் சமூகத்துக்கு போய் விழுந்து ஒப்புரவாகச்சு. ஆவியானவர் இயேசு கிறிஸ்து என்னை மன்னித்து, ஆவியானவர் என்னை பலப்படுத்தி அவர் துக்கப்படுத்தின காரியத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி மறுபடியுமா தேவநாம மகிமைப்பட அவருக்கு நீ எழும்ப ஆவியானவர் எனக்கு உதவி செஞ்சிருக்காரு. அதனாலதான் சொல்றேன். சோ ஆவியானவர் சொல்றச்சு கேட்டு கீழ்படிஞ்சு நடக்கடிச்சு அனுதினமும் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக அவரோட சுதந்திரமாக வாழ்ற வாழ்க்கை, அந்த ஃப்ரீ இன்ஹெரிட்டன்ஸ், பிதாவுடைய பிள்ளைகள் சுதந்திரம் முன்குறிக்கப்பட்டவங்க நம்ம. அதுக்காக சோ அதை நம்ம இழந்து போக அனுதினமும் அதை ருசிக்க முடியும், அனுபவிக்க முடியும். அது இழந்து போகாது இருக்க ஆவியானவர் உதவி. ஆமீன். வாங்க ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அப்பா, உம்மாலே உமக்குள்ளாக அனாதி தீர்மானத்தினால் ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீரே. பவுலப்பா சொன்னது போல உம்முடைய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆகும்படியாக உமக்குள்ளாக அந்த சுதந்திரத்தை கொடுத்துறதுக்காக நன்றி ராஜா. எங்களை முன் குறித்ததுக்காக நன்றி தகப்பனே. எதற்காக முன் குறித்தீரோ, எதற்காக அழைத்தீரோ, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற அனாதி தீர்மானத்தினால் நீரா தீர்மானித்தபடி அது நடந்து முடிக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆவியானவரை உம்மை அழைக்கிறோம், உம்மை வாஞ்சிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். எங்களை நடத்துங்கப்பா. பிதாவுடைய நாம மகிமைப்பட கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை உன்னதங்களை உயர்த்துவீராக தகப்பனே. தேவநாம மகிமைப்படும்படியாக ஆண்டவரே, உன்னதமும் உயரமான தேவனே உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை அறிந்து கொள்ள, உம்மை தெரிந்து கொள்ள, உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க ஆவியானவரே அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த பாகித ஸ்லாகித்தை கொடுத்ததுக்காக நன்றி. ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். அனுதினமும் நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.